அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் திங்ஸு, அப்புறம் வந்து கலசக்கோடம் சோடிக்கிறதுக்கு உள்ளான பொருட்கள் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கைகாட்டியில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஐ எம் சிங்கிள் மாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து யாருக்கு கல்யாணமாக இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. யாருக்கு கல்யாணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான் கல்யாணம். அவங்களுக்காக தான் இப்போ வந்து வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மேக்கப் ஐட்டத்தையும் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த எடுத்து காமிக்கிற பொண்ணு தான் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு மூஞ்சே சோகமாக தான் இருந்துச்சு, உடம்பு சரியில்லை போல இருக்குது. இவளுங்க பார்த்தா ஒரு லிப்ஸ்டிக் ஐட்டத்தையும் பார்த்து ஓப்பன் பண்ணி அதை தேய்ச்சி, அப்புறம் ஐஷேடோ அதையும் பார்த்து அப்படி எடுத்தாலுவ. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துவிட்டு நின்னேன். என்னையை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுட்டு போனாலும் நான் அந்த வேலையை பார்க்காம வீடியோ எடுக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தோடும் பிளாக் கலர் தோடை வந்து அஃப்ரீனாக்கோ ரிஃபானாக்கோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அஃப்ரீனாவையும் ரிஃபானாவையும் கூப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன் கைகாட்டிக்கு. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து செப்பல் இல்லை, அப்புறம் வந்து காலுக்கு வந்து கொலுசு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கவரிங்கில் கொலுசு வாங்கலான்ட்டு அவங்களையும் கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த 2 தோடும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து 300 சொன்னாங்க. அதனால் அப்புறமா காசு இருக்கும் போது வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சீப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் வந்து கோல்டு கலரில் கலசக்கூடத்துக்கு ஒட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹேர் பின்னு, அப்புறம் லாக்மி ஐகானிக் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சாரியில் குத்திக்கிற பின்னு, லிப்ஸ்டிக் வந்து 2 ஐட்டத்தில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு கவரில் பார்த்திங்கன்னா நிறைய கலராக வந்து ஸ்டோன் வாங்கிட்டு வந்தோம். கலசக்கூடத்துக்காக ஸ்டோன் தான் நிறைய வாங்கியிருக்கிறோம். ரெட் கலரு, ஒயிட் கலரு, கோல்டு கலரு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு, வைலட் கலரு செம்மையாக இருந்துச்சு. குட்டியாக ஒரு மேக்கப் பாக்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கலரில் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஐலைனரும் வாங்கியிருந்தோம். ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கோம். ஹிமாலயா ஃபேஸ் க்ரீம் வாங்கியிருக்கோம். இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிமாலயா ஃபேஸ் ஜெல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கல்யாண பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்தேன் மேக்கப் ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து கலசக்கூடம் சோடிக்கிறதுக்காக ஸ்டோனு, கம்மு. இது பார்த்தீங்கன்னா ரிஃபானாவுக்கு வாங்கின ஷூ, அப்புறம் வந்து கொலுசு. இது ரிஃபானாவோட ஷூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் ரிஃபானா வந்து கட்ஸுலாம் போட்டதில்லை. ரிஃபானாக்கும் அஃப்ரீனாக்கும் கட்ஸு வாங்கியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கலச குடம் சோடிக்கிறதுக்காக ஆரம்பித்தாச்சு. ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கலச குடம் சோடிக்கிறது வந்து போடுறேன். மறக்காமல் பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.